நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், இன்றைய தின சிறப்புகள் என்னென்ன இருக்கு, மேலும் இன்றைய தினத்திற்கான தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், உத்தியோக பணிகள் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் உங்கள் நலனை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நான் நலமாக இருக்கிறேன் நண்பர்களே. உங்களது நலனை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 23ஆம் தேதிங்க 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் விசுவா வசு வருடம், பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிர பகவான் உச்சமடைந்து மிக சிறப்பான வகையில் 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் சனி சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரக சேர்க்கை நன்மை தரும். மேலும் 5ஆம் இடத்துல புதன் செவ்வாயராக இருக்கிறாருங்க. சந்திர பகவான் 8ல இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் வேகத்தை குறைத்து விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக அமைகிறதுங்க. ஏன்னா இன்னைக்கு தினம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பம். பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. எப்போ இந்த சந்திராஷ்டமம் முடியுது அப்படின்றத வீடியோ இடையில நான் சொல்றேன். நீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நிதானித்து விவேகத்துடன் செயல்பட வேண்டுங்க. பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்க கூட நீங்க உரையாடும் பொழுது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில சிக்கல் வந்தா அதை எப்படி அணுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ளும் போது மன உறுதியை குறையாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைய தினம் உங்களது மன உறுதி சோதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டுங்க. எந்த சூழ்நிலையிலும் கற்பனை எதையாவது நீங்களே யோசிச்சுக்கிட்டு பயப்பட வேண்டாம். பிராக்டிக்கலாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை பொறுத்து நீங்க யோசிக்கணுங்க. இது நடக்கும் அது நடக்கணும்னு நீங்க கற்பனையாக எதையும் யோசிக்க வேண்டாம். எந்த முடிவு எடுக்கும் போதும் உணர்ச்சி வசப்படாம நிதானத்தை இழக்காம நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணங்கள் நீங்க பயணம் போது அதன் மூலமாக சோர்வு ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு பயணங்களை நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுங்க. மேலும் புதுசா எந்த காரியத்தை நீங்க ஆரம்பிக்க வேண்டாம். இன்றைய தினம் சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் கூறினாலும் நீங்க நினைத்த அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம். செலவுகளை கண்ட்ரோலா வைங்க. நீங்க ஏதாவது செலவு முக்கியமான செலவு செய்யணும் அப்படின்னா அதை தள்ளி போட முடியுதான்னு பாருங்க. அப்படி தள்ளி போட வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தள்ளி போட்டுருங்க. ஒரு 2 நாள் கழித்து தள்ளி நீங்க அந்த செலவுகளை செய்து கொள்ளலாம். உத்தியோக பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. எழுத்து துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்க எந்த வகையான வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்க அலுவலக பணிகளும் உங்க பணிகளை தவிர வேற எந்த விதமான தேவையில்லாத வேலைகளையும் இன்னைக்கு இங்க ஈடுபட வேண்டாம். அரட்டை அடிக்கிறது, மற்றவங்களை பத்தி பொருளை பேசுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க கண்டிப்பாக தவிர்த்துறது ரொம்ப முக்கியங்க. அனைத்து துறையினருமே அனைத்து வயதினருமே இந்த தினம் உங்க அலுவலக பணிகளை கவனமாக வேலை செய்யணுங்க. சரி, தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவோடு நடந்துக்கணுங்க. வாடிக்கையாளர் மேலதான் நிறைய தப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்க அனுசரித்து தான் நடந்துக்கணும். கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளரிடம் கோவப்பட்டு நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனா நீங்க வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. இன்றைய தினம் புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும். உங்களது வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏதாவது பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத உங்க குழந்தைங்க தெரிஞ்சுக்காமலேயே உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது குழந்தைகள் உங்களை என்னப்படி வாழக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நீங்கள் உங்களது பெற்றோரை அலட்சியம் செய்யக்கூடாது. உங்களது பெற்றோரை சாதாரணமா எண்ணி நீங்க எந்த விதமான பேச்சையும் காரியத்தையும் இன்னைக்கு செய்திடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலர் செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நீங்க ஞாபகப்படுத்தி கசப்பான நினைவுகளை அசைப்படக்கூடாதுங்க. அதை தவிர்த்து விட்டீங்கன்னா காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காதல் பித்து பிடித்து காதலில் உச்சம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால இன்னைக்கு நீங்க கொஞ்சம் தேவையில்லாத நெகட்டிவான திங்கிங் எல்லாம் விட்டுறது இன்னைக்கு நன்மை பயக்குங்க. கல்வியில மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கல்வி தவிர மற்ற விஷயங்கள்ல தான் ஈடுபாடு அதிகரிக்கும். கவனச்சிதறல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, நீங்க மற்றவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னாலும் நீங்க யார்கிட்டையும் இன்னைக்கு வாதாடக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் கேட்டுக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை நிதானம் கண்டிப்பாக அவசியம். உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ முடிவடைகிறது, துலாம் ராசிக்கு எப்போ சந்திராசிரமம் முடிவடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
புதன்கிழமை காலை 9:22 மணிக்கு முடிவடையுதுங்க. ஸோ முக்கியமான செலவுகள், முக்கியமான காரியங்களுக்கு ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் ரொம்ப கனிவோடு நடந்துக்கணும். யார்கிட்டையும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வைத்துக் கொள்ளாமல், ஆர்குமெண்ட் பண்ணாமல் இன்றைய தினம் கனிவோடு நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மற்றவங்களை டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் நமது சேனலில் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் என்ன தேவைங்கிறத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் நாளை செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது திங்கட்கிழமை மத்தியானமே உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.